ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனில் ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் தான் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் வந்து நம்ம கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இது வந்து பெருந்துறை ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் வந்து இருக்குது. ஸோ மெயினாக வந்து ரொம்ப வருஷமாக இருக்கிற காலேஜு. இந்த ஈரோடு பெல்ட் எடுத்து பொறுத்த வரைக்கும் நிறையா பேர் வந்து கொங்கு இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ முன்ன வந்து ரொம்ப சூப்பராக இருந்த காலேஜ் இப்போ வந்து கொஞ்சம் வந்து அதோட கிரேஸ் வந்து குறைஞ்சிருக்கு. ஏன்னா வந்து எல்லாருமே கோயம்புத்தூர் சைட்ஸ் வந்து போகிறதுக்காகவும் இன்ஜினியரிங்கோட ட்ரெண்டு வந்து நமக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறதுனால நிறையா வந்து சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் எல்லாம் வந்து இன்னோவேட் பண்ணணும். அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் இன்ட்ராக்ஷன்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து நிறையா போயிட்டுருக்கிறதுனால கன்வென்ஷனலாக இருக்கிற காலேஜஸ் வந்து கொஞ்சம் வந்து டவுன் ஆகிருக்கு. ஸோ அந்த வகையில் கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் இப்போ வந்து கொஞ்சம் டவுனில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா வந்து முன்ன வந்து ரொம்ப அதிக கட் ஆஃப் எடுத்தவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கிற மாதிரி இருக்கிற காலேஜஸ் இப்போ ஒரு 160 170 எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கே வந்து கிடைக்கிற மாதிரி வந்து ஆயிருக்கு. ஸோ நீங்கள் 170 ரேஞ்சில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இங்கே ஃபெசிலிட்டிஸ் ஆகட்டும், ஃபேக்கல்ட்டிஸ் ஆகட்டும் வந்து எல்லாருமே வந்து பர்ஃபெக்டாக இனஃபாக இருப்பாங்க. பட் என்ன அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் இன்ட்ராக்ஷன்ஸ்லாம் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கே ஜாயின் பண்ணுங்கள். ஸோ அங்கே இருக்குது இல்லை அப்படிங்கிறத பற்றி நாங்கள் சொல்லலை. பட் வந்து நீங்கள் நேரில் போய் பார்த்துட்டு எந்த கோர்ஸ் வந்து பெஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு சாய்ஸ் ஃபில்லிங்கில் வந்து போடலாம். ஸோ அந்த வகையில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஓசி வந்து 181.5க்கு வந்து லாஸ்ட் இயர் கிடச்சிருக்கு. பிசி வந்து 178 கிடச்சிருக்கு. எம்பிசி 174 கிடச்சிருக்கு. ஸோ இதுலேருந்தே தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு வந்து கம்மியான கட் ஆஃபுக்கே வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதோட இன்டெக்ஸ் வந்து அதிகம் தான், இருந்தாலும் வந்து கம்மியான கட் ஆஃபுக்கே வந்து ஓரளவுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கிடைக்குது. எஸ்சி வந்து 129K வந்து கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து மெஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் ஏஐஎம்எல். ஸோ இது வந்து 178.5 கிடச்சிருக்கு. பிசி வந்து 177.5 கிடச்சிருக்கு. எம்பிசி வந்து 173க்கு வந்து கிடச்சிருக்கு. எஸ்சி வந்து 125க்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங். ஸோ ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் ஓசி வந்து 158க்கு கிடச்சிருக்கு. பிசி வந்து 153க்கும், எம்பிசி வந்து 150 கிடச்சிருக்கு. எஸ்சி வந்து ஃபில்லே ஆகலை. ஸோ அதனால் வந்து இது ஆட்டோமொபைல் வந்து இங்கே வந்து அந்தளவுக்கு வந்து பெஸ்ட்டு கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம். ஸோ இது வந்து ஓசி வந்து 177.5 கிடச்சிருக்கு. பிசி வந்து 175.5க்கும், எம்பிசி 169.5 கிடச்சிருக்கு. எஸ்சி வந்து 108K வந்து கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து ஒரு 5 to 6 இயர்ஸ் பேக் வந்து 170 ரேஞ்சிலாம் வந்து கொங்கு கிடைக்காது, அந்தளவுக்கு இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து சிவில் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் 168 ஓசி கிடச்சிருக்கு. பிசி வந்து 151.5க்கும், எம்பிசி வந்து 147க்கே கிடச்சிருக்கு. ஸோ சிங்கிள் இன்டேக் தான், இருந்தாலும் வந்து 147. எஸ்சி வந்து ஃபில்லே ஆகலை. ஸோ அந்த அளவுக்கு வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங். ஸோ கெமிக்கல் பொறுத்த வரைக்கும் 167.5 வந்து ஓசி, பிசி வந்து 152.5க்கும், எம்பிசி 147 கிடச்சிருக்கு. எஸ்சி வந்து ஃபில் ஆகலை. நெக்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். ஸோ இது வந்து 185க்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் வந்து கோயம்புத்தூர் சைட்ஸ்லாம் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக 190 எபோவ் இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ இதில் வந்து ஓசி 185க்கு கிடச்சிருக்கு. பிசி வந்து 180.5க்கும், எம்பிசி வந்து 176.5 கிடச்சிருக்கு. எஸ்சி வந்து 135க்கு வந்து கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து இசிஇ பொறுத்த வரைக்கும் 182 ஓசி கிடச்சிருக்கு. பிசி வந்து 179க்கும், எம்பிசி வந்து 173.5 கிடச்சிருக்கு. இதே வந்து எஸ்சிக்கு வந்து 128K வந்து கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து ட்ரிபிள்இ. ஸோ ட்ரிபிள்இ பொறுத்த வரைக்கும் 176.5 ஓசி, பிசி வந்து 174க்கும், எம்பிசி வந்து 165.5 கிடச்சிருக்கு. இதே வந்து எஸ்சிக்கு வந்து 106K வந்து கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து இஎன்ஐ, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங். ஸோ இது வந்து ஓசி 172.5க்கும், பிசி வந்து 170 கிடச்சிருக்கு. இது வந்து 162.5 வந்து எம்பிசிக்கும், எஸ்சி வந்து ஃபில்லே ஆகலை. ஸோ சேம் ஃபுட் டெக்னாலஜியும் வந்து எஸ்சி ஃபில் ஆகலை. ஓசி வந்து 165.5 கிடச்சிருக்கு. பிசி வந்து 155க்கும், எம்பிசி வந்து 139க்கு வந்து கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 180க்கு வந்து ஓசி கிடச்சிருக்கு. பிசி வந்து 178க்கும், எம்பிசி வந்து 174.5க்கும், எஸ்சிக்கு வந்து 130 ரேஞ்சிலே வந்து கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் 167 ஓசி கிடச்சிருக்கு. இதே வந்து பிசி வந்து 161க்கும், எம்பிசி 159க்கும் கிடச்சிருக்கு. எஸ்சி வந்து 109க்கே வந்து கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து மெக்கட்ரானிக்ஸ் வந்து 166.5க்கு வந்து ஓசி கிடச்சிருக்கு. பிசி வந்து 161க்கும், இதே வந்து எம்பிசி வந்து 153.5 கிடச்சிருக்கு. எஸ்சிஏலாம் வந்து ஃபில் ஆகலை. ஸோ மெயினாக வந்து இந்த மாதிரி ஃபில் ஆகாததெல்லாம் வந்து நம்ம கொங்கு இன்ஜினியரிங் காலேஜில் பார்க்கவே முடியாது. இப்போ ரீசெண்ட் ட்ரெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அவுட்டேட் ஆன மாதிரி வந்து நிறையா கோர்சஸ் வந்து ஃபில் ஆகாமல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து கொங்கு இன்ஜினியரிங் காலேஜில் ஃபில்லே ஆகாமல் இருக்காது. அதே மாதிரி கேபிட்டேஷன் ஃபீஸ்லாம் வந்து நிறையா வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்காங்க. ஸோ இது வந்து
எந்த ரீசன் அப்படிங்கிறது வந்து அங்கே இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஸோ நீங்கள் வந்து கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா போய் அந்த பர்டிகுலராக அந்த டிபார்ட்மெண்ட் பார்த்துட்டு அங்கே வந்து எந்த மாதிரிலாம் வந்து ஃபெசிலிட்டிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிங்க. பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. ரூரல் பேக்ரவுண்டில் இருக்கிறதுனால இந்த காலேஜ் வந்து இந்த மாதிரி டவுன் ட்ரெண்டில் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கில் போடுங்க. ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.